ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தை 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் பல பரிசுகளை பெற்றிருக்கிறோம். சில பரிசு நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது, சில பரிசுகளால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆனால் எல்லா பரிசுகளை விட உயர்ந்த ஒரு பரிசு தேவன் மனிதனாக அருளியது. அதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், ஈவு என்று அழைக்கிறார். அந்த ஈவு என்ன? அதுதான் இயேசு கிறிஸ்து. நம்மை ரட்சிக்க தேவன் தம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். இதைவிட பெரிய அன்பு இல்லை, இதைவிட உயர்ந்த பரிசும் இல்லை. பல நேரங்களில் நாம் தேவனிடத்தில் கேட்பது பொருளாதார ஆசீர்வாதங்கள், வேலை, உடல் நலம், சமாதானம் போன்றவற்றை இருக்கும். அவை எல்லாமே தேவையானதுதான். ஆனால் இவைகள் எல்லாத்தை விட பெரிய ஆசீர்வாதம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டதே. இன்று மனிதர்கள் பல பணத்திற்காக ஓடுகிறார்கள், புகழுக்காக போராடுகிறார்கள். ஆனால் உள்ளத்தில் வெறுமை இருக்கிறது. ஏனெனில் தேவன் தரும் உண்மையான சமாதானம் இல்லாத வாழ்க்கை நிறைவடையாது. தேவன் தந்த சொல்லி முடியாத ஈவு நமக்கு 3 பெரிய ஆசீர்வாதங்களை தருகிறது. முதலாவது, பாவ மன்னிப்பு. நாம் செய்த தவறுகள் எவ்வளவு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. மனிதர்கள் நம்மை குற்றம் சொல்லலாம், ஆனால் தேவன் மன்னிக்கிறவராயிருக்கிறார். இது ஒரு பெரிய கிருபை. புதிய வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் வருகின்றவன் புதிய சிருஷ்டி என்று வேதாகமம் சொல்கிறது. பழைய தோல்விகள், பழைய காயங்கள், பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவதாக, நித்திய நம்பிக்கை. இந்த உலகம் வாழ்க்கையில் மட்டுமல்ல, நித்திய ஜீவனை தேவன் நமக்காக தந்தருளி. இது மனிதனால் கொடுக்க முடியாத பரிசு. அன்பானவர்களே, ஒரு பரிசை மதிக்கிறவன் அதை கவனமாக பார்த்து கொள்வான். அதுபோல தேவன் தந்த ரட்சிப்பை நாம் மதிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், மன ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி சொல்லாத மனம் ஆசீர்வாதத்தை இழக்க செய்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம் செய்கிற மனம் இன்னும் அதிக கிருபைகளை அனுபவிக்கிறது. இன்று நாம் சில நேரங்களில் நமக்கு இல்லாதவைகளை நினைத்து நாம் வருந்துகிறோம். ஆனால் தேவன் ஏற்கனவே தந்த கிருபையை எண்ணி நிரப்ப வேண்டும். ஆகையால் இன்று நாம் எல்லோரும் ஒன்றாக சொல்வோம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று. நன்றியுள்ள இருதயம் தேவனுக்கு பிரியமானது. ஸ்தோத்திரம் செய்யும் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை இழக்காது. இனி முதல் குறைவுகளை எண்ணாமல் தேவன் தந்த கிருபையை எண்ணுவோம். இயேசுவை நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பரிசாக ஏற்றுக்கொள்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.